வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காப்பரை ரோமன்ஸ் குப்ரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அது சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்லேருந்து கிடச்சதுனால அதை குப்ரம் அப்படின்னு நேம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் நம்மளோட எர்த் க்ரஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, நேட்டிவ் ஸ்டேட்லேயோ இல்லாட்டா கம்பைன் ஸ்டேட்லேயோ இருக்கும். அதாவது அது தனியாகவும் இருக்கலாம், அஸ் வெல் அஸ் வேறு ஏதாவது மெட்டல்ஸ் கூட சேர்ந்து கம்பைன் ஸ்டேட்டாகவும் இது கிடைக்கிது. ஓட்ஸ் ஆஃப் காப்பர் நமக்கு 3 ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டனாக. காப்பர் பைரேட்ஸ், அதோட ஃபார்முலா CuFeS2. நெக்ஸ்ட்டு குப்ரைட் ஆர் ரூபி காப்பர், அது Cu2O. நெக்ஸ்ட்டு காப்பர் கிளான்ஸ், அதுக்கோட ஃபார்முலா Cu2S. காப்பரோட சீஃப் ஓர் எது அப்படின்னு கேட்டால் காப்பர் பைரேட். நியர்லி நம்மளோட வேர்ல்டில் தயாரிப்பாங்க இல்லையா காப்பர் எல்லாம், அதெல்லாம் 76% இந்த காப்பர் பைரேட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த காப்பர் பைரேட்ஸ்லேருந்து எப்படி காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கிற ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷனில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இதில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் முறையில் என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸில் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதாவது வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓர். இது என்ன பண்ணுவாங்க, அந்த ஓர், வாட்டர், பைன் ஆயில் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, நல்ல ஃபோமிங்காக வர வைப்பாங்க. அந்த ஃபோமில் என்ன செஞ்சிடும், அந்த ஓர்ஸ்லாம் வந்துடும். இதுதான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் ரோஸ்டிங். இந்த ரோஸ்டிங்கில் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்ட ஓரை நிறைய எக்ஸஸ் ஆஃப் ஏர் கூட வச்சு என்ன பண்ணுறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணும், ரிமூவ் ஆகிடும். ப்ளஸ் இந்த சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், அப்புறம் ஆன்டிமனி, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அதோட ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு அதுவும் ரிமூவ் பண்ணப்படும். இதில் லாஸ்ட்டாக இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் இந்த காப்பர் பைரேட் பார்ஷியலாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, காப்பர் அண்ட் அயன் சல்ஃபைட்ஸாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணப்படுது. இதோட சிம்பிள் ஈக்குவேஷன் CuFeS2 ப்ளஸ் O2 gives Cu2S ப்ளஸ் Fes ப்ளஸ் SO2. இங்கே Cu2S அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபைடு, நெக்ஸ்ட் Fes அப்படிங்கிறது அயன் சல்ஃபைடு, SO2 நமக்கு தெரியும் சல்ஃபர் டை ஆக்சைடு. தேர்ட் ஸ்டெப் மெல்டிங் ப்ராசஸ். இந்த மெல்டிங்கில் இந்த ரோஸ்ட் பண்ணப்பட்ட ஓரை என்ன பண்ணுறாங்கன்னா, பவுடர் கோக், அதாவது கோல் அண்ட் சாண்ட் கூட சேர்த்து என்ன பண்ணுறாங்க, நல்லா ஹீட் பண்ணுறாங்க. எதில் வச்சு அப்படின்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படிங்கிறதுல வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மேட்சி என்ன செய்யும், மேட்சிங்கிறது காப்பர் சல்ஃபைடும் அயன் சல்ஃபைடும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதில் என்ன பண்ணப்படும்னா நமக்கு சம் வேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த வேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் பெசிமரைசேஷன். இதில் நம்ம மெல்டிங் ப்ராசஸ்லேருந்து வந்த மோல்டன் மேட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா, பெசிமர் அப்படிங்கிற ஒரு ஃபர்னன்ஸில் வச்சு நல்லா ஹாட் ஏர் கூட ரியாக்ட் பண்ண விடுவாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது ஃபெரஸ் சல்ஃபைடு எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஃபெரக்ஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இப்படி கன்வெர்ட் ஆன ஃபெரக்ஸ் ஆக்சைடு கூட சிலிக்கா அப்படிங்கிற ஒரு இதை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அயன் சிலிக்கேட்டாக மாற்றி அப்புறம் அதை ஸ்லாகாக மாற்றி என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அயன் வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கடைசியில் கிடைக்கக்கூடியது என்னதுன்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். பிளிஸ்டர் காப்பர்னால் அந்த பிளிஸ்டர் மீன்ஸ் பபிள்ஸ். இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு இப்போ ஹாட் ஏர் விடுறதுனால என்ன பண்ணுன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு நல்லா கேஸ் லிபரேட் ஆகும். அப்படி லிபரேட் ஆகும்போது அந்த காப்பரில் என்ன செய்யணும்னா மேலே பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்துலாம். Fes ப்ளஸ் O2 gives FeO ப்ளஸ் SO2. இங்கே FeOங்கிறது என்னது, ஃபெரக்ஸ் ஆக்சைடு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு FeO ப்ளஸ்
SiO2. SiO2னா என்னது? சிலிக்கா. அது ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா FeSiO3. இதுதான் என்னது? அயன் சிலிக்கேட். அது வந்து ஸ்லாகாக நம்ம ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காப்பரோட ரியாக்ஷன் பார்க்கலாம். Cu2S ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் Cu2O ப்ளஸ் SO2. இங்கே Cu2Oங்கிறது என்னது? காப்பர் ஆக்சைடு. நெக்ஸ்ட் Cu2O ப்ளஸ் Cus gives Cu ப்ளஸ் SO2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து ரிஃபைனிங். இந்த ரிஃபைனிங்கில் இந்த பிளிஸ்டர் காப்பர் வந்து 98% ஆஃப் பியூர் காப்பர் இருக்கும். அதில் 2% வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணதுக்காக தான் இங்கே ரிஃபைனிங் பண்ணுறோம். இங்கே எந்த மெத்தடில் ரிஃபைனிங் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக், அதாவது எலக்ட்ரோலிசிஸ் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க? ரிஃபைன் பண்ணுறாங்க. இப்படி ரிஃபைன் பண்ணும்போது ஹை கிரேட் ஆஃப் பியூரிட்டி வந்து கிடைக்குது. இதுதான் பிளிஸ்டர் காப்பர். ஓகே, இப்போ எலக்ட்ராலிசிஸ்க்கு போகலாம். இங்கே கேத்தோடில் வந்து தின் பிளேட் ஆஃப் காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறோம். பாருங்கள், தின்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆனோடில் வந்து என்ன பண்ணுறோன்னா பிளாக் ஆஃப் காப்பர் மெட்டல், நிறைய காப்பர் மெட்டல் என்ன செஞ்சு இம்பியூர் காப்பர் மெட்டலை நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? எலக்ட்ரோலைட்டிக் அதில் வந்து நம்ம என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இங்கே காப்பர் சல்ஃபேட்டும் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிடும் சேர்ந்த ஒரு மிக்சர் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்யூஷனை எடுத்து இதில் எலக்ட்ரோலைட்டிக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செட்டப் பண்ணதுக்கப்புறமா கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இம்பியூர் உள்ள காப்பரில் உள்ள காப்பர்ஸ்லாம் அப்படியே என்ன செய்யும்னா பியூர் காப்பரில் போய் என்ன செய்யும், அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன செய்யும்னா ஆனோடு கீழே என்னவாயிடும், செட்டில் ஆகிடும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் செப்ரேட் பண்ணுறாங்க பியூர் காப்பரையும் வேஸ்ட்டையும். லாஸ்ட்டாக அந்த ஸ்லட்ஜ், அதாவது வேஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மட், ஆனோடு மட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸில் நமக்கு 99.9% ஆஃப் காப்பர் வந்து நமக்கு பியூரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, அது நம்ம காப்பரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தரும். வாட் இஸ் த கலர் ஆஃப் த காப்பர்னால் நம்ம ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஹை லக்சர் கெப்பாசிட்டி இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? வெயிட் எப்படி இருக்கும்? டென்சிட்டினா வெயிட், லக்ஷனா அதோட ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸாக, மெல்ட்டிங் பாயிண்ட்னா அதோட மெல்ட் ஆகிற பாயிண்ட்டு. இதெல்லாம் என்னது, அதுக்கு ஹையாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர் கூடயும் ஏர் கூடயும் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து காப்பர் வெசல்ஸ் ஏதாவது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் தண்ணி வச்சுட்டு மேலே தெளிச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன செய்யணும்னா க்ரீன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதோட ரியாக்ஷன் தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம், எப்படி வந்து அந்த க்ரீன் கலர் லேயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. காப்பர் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் அண்ட் அதோட மாய்ஸ்சர் கூடயும் சேர்ந்து என்ன பண்ணிக்கும், ரியாக்ட் பண்ணி என்ன செய்யும், ஒரு க்ரீன் கலர் லேயராக ஃபார்ம் பண்ணுது. அதான் உங்களுக்கு இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Cu ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் gives CuCO3 dot CuOH twice. இதுதான் அந்த காப்பர் கார்போனேட்டோட ஃபார்முலா. சப்போஸ் உங்கள் வீட்டில் உள்ள வெசல் வந்து க்ரீன் கலராக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்ட் ஈக்குவேஷன். நம்ம வந்து காப்பரை ஹீட் பண்ணும்போது 2 வேறு டெம்பரேச்சரில் அதை என்ன பண்ணுது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து கொடுக்குது. ஃபஸ்ட்டு காப்பர் வந்து பிலோ 1370 கெல்வினில் நமக்கு என்ன தருதுன்னா காப்பர் 2 ஆக்சைடு அப்படிங்கிற ஒன்று கொடுக்கும். அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதே இது காப்பர் வந்து அபோவ் 1370 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது காப்பர் 1 ஆக்சைடு தரும். அது வந்து ரெட்டின் கலரில் இருக்கும். இதோட ஈக்குவேஷன் Cu ப்ளஸ் O2 கிவ்ஸ், மேலே கண்டிப்பாக பிலோ 1370 கெல்வின் எழுதணும். CuO. ஓகேவா? இது வந்து காப்பர் 2 ஆக்சைடு, இது பிளாக் இன் கலர். எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், எது வந்து காப்பர் 2 ஆக்சைடு எது
காப்பர் 1 ஆக்சைடு. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வர்றதுக்கு 2 வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் CuO தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு காப்பர் 2 ஆக்சைடு. ஓகேவா? அதே 2 வர்றதுக்கு பாருங்கள் 1 ஆக்சைடு இருக்கும். ஸோ 2 வர்றதுக்கு என்ன வராது, 2 வராதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் gives above 1370 கெல்வினில் காப்பர் 1 ஆக்சைடு ரெட்டின் கலரில் கிடைக்குது, Cu2O. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைல்யூட் HCl அண்ட் டைல்யூட் H2SO4. இந்த டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூடயும் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூடயும் இந்த காப்பர் வந்து ஏர் இல்லாதப்போ ரியாக்ட் பண்ணாது. ஏர் இருக்கும்போது நம்ம அதை ரியாக்ட் பண்ண விடும்போது அதை என்ன பண்ணுன்னா அது அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் கூட என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும்போது இந்த காப்பர் கேன் டிசால்வ்ஸ் இன் த ஆசிட்ஸ். அதோட ஈக்குவேஷன் என்னென்னா காப்பர் ப்ளஸ் HCl ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் CuCl2 H2O. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷன் கீழே இருக்குது. CuH2SO4 gives CuSO4 ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O. இல்லை CuSO4 அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபைடு, இங்கே CuCl2 அப்படிங்கிறது காப்பர் 2 குளோரைடு. நெக்ஸ்ட்டு டைல்யூட் HNO3, அதாவது டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன தெரியுதுன்னா நைட்ரிக் ஆக்சைடை ரியாக்ட் பண்ணுது. அது கூட நமக்கு என்னவும் கிடைக்குது அப்படின்னா காப்பர் 2 நைட்ரேட் அப்படின்னு ஒன்று கிடைக்குது, ஒரு ப்ராடக்ட். இதோட ஈக்குவேஷன் Cu ப்ளஸ் HNO3 gives CuNO3 twice ப்ளஸ் NO ப்ளஸ் H2O. ஓகே. The next one, action of chlorine. குளோரின் கூட காப்பர் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன தரும் அப்படின்னா காப்பர் 2 குளோரைடை தருது. இதோட ஈக்குவேஷன் Cu ப்ளஸ் Cl2 gives CuCl2. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலிஸ். காப்பர் வந்து ஆல்கலிஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் காப்பர் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எலக்ட்ரிக் அப்ளைன்சஸஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கேபிளில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காப்பர் வச்சு தான் இதெல்லாம் மேக் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து வெசல்ஸு, கண்டெய்னர், கலோரிமீட்டர்ஸ், காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காப்பரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்க்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது கோல்டு கூட என்ன, கோல்டு இல்லாட்டா சில்வர் கூட சேர்ந்து ஒரு காயினாவோ இல்லாட்டா ஜுவல்லரி மேக்கிங்ஸ்க்கு இந்த காப்பர் யூஸ் ஆகுது. அந்த பியோர் கோல்டெல்லாம் நம்ம இது என்னது ஜுவல்ஸ் பண்ணும்போது அது அந்தளவுக்கு என்ன இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. காப்பர் சேர்க்கும் போது தான் அதை என்ன செய்யும், அந்த கோல்டுக்கே ஒரு ஸ்ட்ராங் பவர் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா 24 கேரட் கோல்டு கூட 2 கேரட் வந்து நம்ம காப்பரை சேர்த்து பண்ணும்போது நம்ம மேக்கிங் ஜுவல்லரிஸ் வந்து நல்ல பர்ஃபெக்டாகவும் நல்ல லாங் லைஃப் வர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இதை தவிரையும் ஒரு யூசஸ் இருக்குது. என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இந்த பாய்லர்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அதாவது இந்த ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காப்பர் தான் வச்சு அந்த பாய்லர்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் ஆக்ஷன் ஆஃப் அதில் வந்து என்ன இருக்காது, ஆல்கலிஸ் கூட அதை ஆக்ஷனே பண்ணாது. அதனால் எங்கெல்லாம் எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஆல்கலிஸ் உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து காப்பர் பாய்லர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரோட ஃப்ளோ சார்ட்டை. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ண விட நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா லென்த்தாக வீடியோ போயிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இதில் இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.